ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. எங்கு இருந்தால் என்னால் எதிரில் யாருடன் போர் செய்ய போகிறோமோ அவர்களை நன்றாக பார்க்க முடியுமோ அந்த இடத்தில் தேரை நிறுத்துங்கள் என்று அர்ஜுனன் பகவானிடம் சொன்னார். பகவான் என்ன செய்தார் அப்படிங்கிறத சஞ்சயர் சொல்கிறார். சஞ்சய உவாச்ச ஏவ முக்தோ ஹ்ருஷிகேஷஹ குடாகேஷேன பாரத சேனயோருபயோர்மத்யே ஸ்தாபயித்வா ரதோத்தமம் பீஷ்மத்ரோண பிரமுகதः சர்வேஷாம் ச மஹீக்ஷிதாம் உவாச பார்த்த பஷ்யைதான் சமவேதான் குருநிதி தத்ரா பஷ்யத் ஸ்திதான் பார்த்தः பித்ருநத பிதாமகான் ஆச்சார்யான் மாதுலான் பிராத்ருன் புத்ரான் பௌத்ரான் சகீம்ஸ்ததா ஸ்வசுரான் சுஹ்ருதಶ್ಚைவ சேனயோருபயோரபி. சஞ்சய உவாச்ச, சஞ்சயர் சொல்கிறார், பாரத, ஓ பரத குலத்தில் பிறந்த மன்னா, இவ்வாறு அர்ஜுனனால் சொல்லப்பட்ட பகவான் குடாகேஷேன ஏவ முக்தஹ ஹ்ருஷிகேஷஹ. குடாகேஷன் என்பது அர்ஜுனனுக்கு ஒரு பெயர். குடான்னு சொன்னா தூக்கம், தூக்கத்தை வென்ற அர்ஜுனன், உறக்கத்தை வென்றவனாம். பகவான் ஹ்ருஷிகேஷஹ, இந்திரியங்களையெல்லாம் வென்றவர் என்று ரொம்ப அழகான பெயர்கள். இவை ரெண்டும் கீதையில அடிக்கடி வரக்கூடிய பெயர்கள், குடாகேஷ ஹ்ருஷிகேஷ. குடாகேஷ என்று சொன்னால் சுருளான தலைமுடி உடையவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. முக்கியமாக உறக்கத்தை வென்றவன். அர்ஜுனன் ஒரு மாவீரன் அல்லவா. அவன் பகவான் கிட்ட இவ்வாறு சொல்லப்பட்ட பகவான் என்ன செய்தார்னா, அந்த உத்தமமான ரதத்தை, அந்த சிறந்த தேரை உபயோகோ சேனையோகோ மத்தியே, இரண்டு சேனைகளுக்கும் நடுவில் ஸ்தாபயித்வா நிறுத்திவிட்டு, எங்க நிறுத்தினார் கரெக்டானா, பீஷ்ம துரோண பிரமுகதः, பீஷ்மருக்கு முன்னிலையிலும் துரோணருக்கு முன்னிலையிலும், அது மட்டுமில்ல முக்கியமான அந்த அரசர்கள் சர்வேஷாம் ச மஹீக்ஷிதாம், அவர்களுக்கு முன்னால கொண்டு போய் தேர நிறுத்திவிட்டு, பார்த்த சமவேதான் ஏதான் குருன் பஷ்ய இதி உவாச்ச. ஓ அர்ஜுனா, இங்க பாரு, கூடியிருக்கக்கூடிய இந்த குரு வம்சத்தினரை பார், இந்த கௌரவர்களை பார் அப்படின்னு சொன்னார். அர்ஜுனன் பார்க்கிறான். இந்த இடத்துல நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த போர் வேணுமா வேண்டாமா என்பதுல அர்ஜுனனுக்கு இரண்டாவது கருத்து இருப்பது போல் தெரியவில்லை. அர்ஜுனன் நிச்சயமாக இந்த தர்ம யுத்தத்தை நடத்த வேண்டும் என்பதில் தான் அவனுக்கு ஒரு தீவிரமான எண்ணம் இருந்தது. பகவான் கிட்ட கூட போய் உதவி கேட்டான், எல்லாம் நடந்தது. யார் கூட போர் செய்ய போறோம் என்பது அர்ஜுனனுக்கு ஒரு பெரிய சஸ்பென்ஸ் எல்லாம் கிடையாது. நன்றாக தெரியும், பீஷ்மர் அந்த பக்கம் இருக்கார், துரோணர் அந்த பக்கம் இருக்கார், துரியோதனாதிகள், அதற்கூட ஏகப்பட்ட அரசர்கள் எல்லாரும் இருக்காங்கிறது அர்ஜுனனுக்கு நன்றாக தெரிந்த ஒரு விஷயம்தான். அப்போ பகவான் கொண்டு போய் அங்க நடுவுல நிறுத்தினோன்னே அவர்களை பார்த்த உடனே ஒரு இமோஷனல் ரியாக்ஷன் வருகிறது. அதாவது அறிவுக்கும் இந்த உணர்ச்சிகளுக்கும் ஒரு போராட்டம் நடக்குது இல்லையா. தெரியாத விஷயம் இல்லை, தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா நாம நம்மளை என்னவா நினைச்சு பார்க்கிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எதிரில் இருக்கிறவங்களும் அந்த உணர்ச்சி மயமாவே பார்ப்போம் இல்லையா. அதுதான் அர்ஜுனனுக்குள்ள நடக்குது. இங்க போர்க்களத்துல எதிரிகளை பார்க்க வந்த அர்ஜுனன் யாரை பார்த்தான் என்றால் ஆச்சாரியான், ஆச்சாரியர்களை பார்த்தான். பீஷ்மர், துரோணர், கிருப்பர் அவர்களை பார்த்தான். அப்புறம் மாத்துலான், அதுக்கு முன்னாடி இருக்கவங்க. தத்ர அபஷ்யத் ஸ்திதான், யார் யாருன்னா, யார் ஃபர்ஸ்ட் பித்ருன், முதல்ல பித்ருக்கள், தந்தைமார்கள், பிதாமகான், தாத்தாமார்கள், அப்புறம் ஆச்சாரியான், ஆச்சாரியர்கள், மாத்துலான், மாமன்மார்கள், பிராத்ருன், சகோதரர்கள், அதாவது உடன் பிறந்தவர்கள், புத்ரான், மகன்கள், பௌத்ரான், பேரன்கள், சகீனா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவு நண்பர்கள், ஸ்வசுரான், மாமனார்கள், சுகிருதகன நலம் விரும்பிகள், எத்தனையோ நண்பர்கள், எல்லாரையும் சேனையோகோ உபயோகோ சேனையோகோ, ரெண்டு பக்கம் நிக்கிறவங்கள பார்க்கலாம். இவன் பார்ப்பது முழுக்க உறவிலும் நட்பிலுமாக மனிதர்களை பார்க்கிறான். எங்க நின்று பார்க்கிறான்? போர்க்களத்துல. இங்க போர்க்களம், இங்க யுத்தம் பண்ண வந்திருக்கோம், அவர்கள்லாம் நமக்கு எதிர நிக்கிறாங்க. இங்க செய்ய வேண்டியது யுத்தம் என்பதை மறந்து, தன்னுடைய ரோல் என்ன என்பதை மறந்து அவன் பார்ப்பதெல்லாம் உறவுகளை பார்க்கிறான். தந்தைமார்களை, பாட்டனார்களை, மாமன்மார்களை தனித்தனியா பாருங்க. ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப் அர்ஜுனனுடைய மனசுல பளிச்சிடுகிறது. ஒரு தடுமாற்றம் வருகிறது.
இங்கதான் குழப்பம், கலக்கம் அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிற இடம் இதுதான். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில வந்து இதை ஃபேஸ் பண்ணுவோம். ஒரு பர்சனை பார்க்கும்போது யாரா பார்க்கிறோம், அவரை வந்து அந்த இடத்துல எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த டக்குன்னு நம்ம வந்து நம்மளுடைய உறவு, நம்மளுடைய நட்பு, அப்படி ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் நம்ம அப்படித்தானே பார்ப்போம். அதே மாதிரி அர்ஜுனன் வந்து மனித குலத்தின் பிரதிநிதி. இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ், ஒரு நெருக்கடியான சூழல்ல நிற்கும் பொழுது முதல்ல அங்க வந்து இவர்கள்லாம் என்ன சேர்ந்தவர்கள், மமத்துவம் வருகிறது இல்லவா, இவங்கெல்லாம் என்ன சேர்ந்தவங்க, மம நான் ஒரு இண்டிவிஜுவல், நான் ஒரு அர்ஜுனன், நான் ஒரு வீரன். அது மட்டும் இல்ல, அங்க வீரன்கிறதுலாம் கூட முக்கியம் இல்ல, இவங்கெல்லாம் என்ன சேர்ந்த என்னுடைய உறவுக்காரங்கப்பா, என்னுடைய ரத்த சம்பந்தம் உடையவங்க அப்படின்னு அர்ஜுனன் நினைத்து கலங்கத் தொடங்குகிறான். அதுக்கப்புறம் அவன் என்னெல்லாம் பேசுகிறான் என்பதை வியாசாச்சாரியார் தொடர்ந்து அடுத்தடுத்த ஸ்லோகங்களில் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதை அடுத்த பகுதியில் காண்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.